ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன்வேலி. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 13/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 1ஆம் நாள் தமிழ் மாத பிறப்பு, உத்தராயணம், வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 11 முதல் 12 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12 முதல் 1 மணி வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலன் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:35க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று இரவு 9:01 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று இரவு 9:47 வரை மகம், பின்பு பூரம். நாம யோகம் இன்று காலை 7:26 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இன்று காலை 8:37 வரை பாலவம், பின்பு இரவு 9:01 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:34 வரை சித்த யோகம், பின்பு இரவு 9:47 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 9:47 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மகர ராசி. இரவு 9:47 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். இன்றைய நாளுக்கான பண்டிகை திருப்பதி ஸ்ரீ ஏழுமலை அப்பனுக்கு புஷ்பாங்கி சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபட மன அமைதி ஏற்படும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கால்நடைகள் வாங்குவதற்கு உகந்த நாள், விதை விதைப்பதற்கு ஏற்ற நாள், மந்திர உபதேசம் பெறுவதற்கு நல்ல நாள், சுரங்க பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 10:12 முதல் 11:56 வரை மேஷ லக்னம். 11:57 முதல் மதியம் 1:58 வரை ரிஷப லக்னம். 1:59 முதல் மாலை 4:10 வரை மிதுன லக்னம். 4:11 முதல் 6:18 வரை கடக லக்னம். 6:19 முதல் 8:20 வரை சிம்ம லக்னம். 8:21 முதல் 10:20 வரை கன்னி லக்னம். 10:21 முதல் 12:26 வரை துலாம் லக்னம். 12:27 முதல் காலை 2:37 வரை விருச்சக லக்னம். 2:38 முதல் 4:45 வரை தனுசு லக்னம். 4:46 முதல் 6:39 வரை மகர லக்னம். 6:40 முதல் காலை 8:26 வரை கும்ப லக்னம். 8:27 முதல் காலை 10:07 வரை மீன லக்னம். வியாழக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். குரு பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி 27 முறை பாராயணம் செய்ய ஸ்ரீ குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு வந்து சேரும். குருவருளோடு திருவருளும் வந்து சேரும். ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறந்தது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரை.
காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை சூரிய பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 1ஆம் நாள் தமிழ் மாத பிறப்பு. ராசிக்குண்டான கிரக அமைப்புகளை வைத்தும் இந்த நாள் தமிழ் மாத பிறப்பாக இருப்பதால் நீங்கள் என்ன வகையான பரிகாரம் செய்யலாம், வழிபாடு முறைகள் யாருக்கு செய்ய வேண்டும், எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்கிற முழுமையான விளக்கங்கள் உங்களுக்கு இந்த பதிவில் கொடுக்கப்படும். இதனால் வரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பிறருக்கும் பகிருங்கள். மாத பிறப்பு என்றாலே சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவர். இதனால் வரையில் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருந்த சூரிய பகவான் லாப வீடான கும்பத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இந்த தமிழ் மாத பிறப்பு நாளில் மேஷராசி அன்பர்கள் சூரிய பகவானை கட்டாயம் வணங்க வேண்டும். அப்படி வணங்கி வருவர்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். தந்தை வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் வரும். அரசாங்கம் மற்றும் அரசு சார்ந்த வேலைகள் சீக்கிரமாக நடக்கும், கிடைக்கும். ஆக இந்த தமிழ் மாத பிறப்பில் 4 பெருமக்களுக்கும் பார்வதி பரமேஸ்வரனுக்கு புத்தாடைகள் அணிவித்து வழிபாடுதலை செய்யுங்கள். இந்த மாதம்தான் மாசி மகம், மாசி அமாவாசை, பல விசேஷங்கள் அடங்கியது இந்த உத்தராயண காலத்தில். தை மாதத்தில் அடுத்தமாக வரக்கூடியது மாசி மாதமாக. இந்த உத்தராயண காலத்தில் கடல் ஸ்நானம் செய்வது விசேஷம். நதிகளில் குளிக்கலாம், கடலில் குளிக்கலாம். அது மட்டுமல்ல, தீர்த்தவாரியும் பல ஆலயங்களில் நடக்கும். ஆக இந்த நாள் நதி ஆறுகளில் குளிப்பது, முக்கடல் சங்கமத்தில் குளிப்பது மிகவும் நல்லது. திரிவேணி சங்கம குளியல் மிக விசேஷத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம். இப்பொழுது ரிஷப ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான். 6ஆம் இடத்தில் கேத்து பகவான். லாபத்தில் சூரிய பகவான், சனி பகவான், புதன் பகவான். விரயத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மேஷராசி அன்பர்கள் இந்த அமைப்பை வைத்து பலன் பார்க்கலாம். லாபத்திலேயே 3 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். சுதந்திரமாக இருப்பதோடு நீங்கள் விரும்பிய விஷயங்களை மிக அழகாக முடித்து காட்டுவீர்கள். கடந்த காலங்களில் பல வருடங்களாக எண்ணிய வேலைகள் இந்த நாள் நடக்கலாம். வேலையினுடைய தொடர்பு பற்றியும் மாற்றங்கள் பற்றியும் உங்களுடைய மனதில் அதிக எண்ணங்கள் இருக்கும். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் பெருகும். வெளியிடங்களில் உங்களுடைய பேர் புகழ் அதிகரிக்கும். அலுவலக வேலைகளில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். பழைய நபர்களை மாற்றி புதியவர்களை புதுப்பிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். தம்பதியர்கள் ஒற்றுமை உணர்வோடு இந்த நாள் இருப்பீர்கள். மனதில் சாந்தம், அமைதி, சந்தோஷம் இவையெல்லாம் குடிபுகும். புதுமையான செயல்பாடுகளில் கவனம் செலுத்துவீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் இருந்த இடர்பாடுகள் அனைத்தும் நீங்கி முன்னேற்றத்தை நோக்கி நகர்வீர்கள். தொழிலில் இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் தீரும். உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்களின் முகாந்திரமாக சில தொந்தரவுகள் வரலாம், அசௌகரியங்கள் இருக்கலாம். பெரிதுபடுத்தாமல் அவர்களை விட்டு விலகி வந்து விடுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. கடன் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். கடனை எப்படி திருப்ப கொடுக்க போகிறோம் என்கிற எண்ணங்களும்
அந்த கடனை அடைப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் மட்டுமே உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். குழப்பமாக இருந்தாலும் சற்று மன அமைதி என்பது தேவை. சாந்தமாக அமைதியாக எண்ணத்தில் தெளிவோடு இருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரை மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகப் பெருமானை வணங்குங்கள். நல்லது நடக்கும். விருப்பங்கள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடி வரும். நினைத்த வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். விருப்பங்கள் நிறைவேறும். புதிய விஷயங்கள் அனுகூலமாகவே நடக்கும். மாற்றங்கள் உருவாகும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆர்வங்கள் மிகும். மனதில் அமைதியும் எண்ணத்தில் தெளிவு என்பது வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமையோடு இருங்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி என்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 1ஆம் நாள், தமிழ் மாத பிறப்பு. இந்த மாசி மாதத்தில் பல விசேஷங்கள் உண்டு. மாசி மகம் மற்றும் மயான கொள்ளை என்று சொல்லக்கூடிய மாசி அமாவாசையானது மிக மிக விசேஷமானது. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் பல விசேஷங்கள், திருவிழாக்கள், கொண்டாட்டங்கள் அமைந்த மாதம். இந்த மாசி மாத பிறப்பில் கடல் ஸ்நானம், நதிகளில் ஸ்நானம் செய்வது விசேஷம். பெரும்பான்மையான திருக்கோவில்களில் தீர்த்தவாரி விசேஷம் நடக்கும் மாதம். ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வாக்கு, குடும்ப, தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கிறது. சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான். அதே போல லாபத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். இதுநாள் வரையில் 9ஆம் இடத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த சூரிய பகவான் இப்பொழுது 10ஆம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். அவர் உங்கள் வீட்டினுடைய 4ஆம் வீட்டு அதிபதி. ரிஷபராசி அன்பர்களே, இப்போது பலன்களை அறியலாம். எண்ணத்தில் தெளிவு என்பது அதிகம் வேண்டும். மன அமைப்பு சீராக இருக்காது. குழப்பமாகவே இருப்பீர்கள். சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். வேலை செய்யும் பொழுது பார்த்து கொள்ளலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருக்காதீர்கள். அலட்சியம் இருக்கக்கூடாது. எண்ணியதை எண்ணியபடியாக செய்ய வேண்டுமென்றால் திட்டம் என்பது வேண்டும். திட்டமிடாத காரியங்கள் உங்களுக்கு இழுபறிகளாகவே இருக்கும். அலுவலக வேலைகளில் உங்களுக்கு சீரான போக்கு என்பது இருக்காது. மாற்று வேலைகள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். வேலை சம்பந்தமான விஷயங்களில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கூட்டாளிகளிடமிருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில், உணவு சார்ந்த செயல்களில் கவனமாக இருங்கள். உணவு கட்டுப்பாடு வேண்டும். அதே போல எண்ணத்திலும் கட்டுப்பாடு தேவை. அதிக செலவுகள் வைத்துக் கொள்ளாதீர்கள். வீண் ஆடம்பரங்கள் கூடாது. பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக, தேவையற்ற விஷயங்களுக்காகவோ பணம் செலவு செய்யும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும். பழைய விஷயங்களினால் மனச்சோர்வுகள், மனக்கசப்புகள் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் யார் என்பதை உணர்ந்து சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து செல்வதே நல்லது. மிக முக்கியமாக இறை வழிபாடு செய்வது. சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். 4 பெருமக்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. அம்மையப்பரை வணங்குங்கள். சூரிய பகவான் உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் அமர்ந்திருப்பதால் சில முக்கியமான விசேஷங்கள் இந்த மாதம் சிறப்பாக நடக்க வேண்டுமானால் இறை வழிபாடு, இறை நம்பிக்கை என்பது வேண்டும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள்.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அலைச்சல்கள் உண்டாகும். கவனமாக இருக்க வேண்டும். திட்டமிட்டு செய்வது சிறப்பு. ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. அதேபோல காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். ரோகிணி நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவானாக இருப்பதால் அவரே ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் 3ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். வேலைபளு கூடும். மனதில் ஏதாவது ஒரு சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். கட்டுக்கோப்பாக இருப்பது நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சோர்வுகள் ஏற்படும். திறமை வழிபடும் நாள். ஒருவிதமான மனக்குழப்பங்கள் இருக்கும். கடந்த கால பிரச்சனைகளை பற்றி சிந்திக்காதீர்கள். ஆலோசனைக்கு பிறரை நாடுவது நல்லது. நல்ல நபர்களிடம் மட்டுமே உங்களுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தலாம். இந்த நாள் சேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும் 3ஆம் வீடு முயற்சி பாவகத்தில் சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 9ஆம் வீட்டில் சூரிய பகவான், சனி பகவான், புதன் பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், விரயத்தில் குரு பகவான் சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். மாசி மாதம் 1ஆம் நாள் தமிழ் மாத பிறப்பு. ஆக இந்த வியாழக்கிழமை தினத்தில் பார்வதி பரமேஸ்வரனுக்கு, சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, 63 நாயன்மார்களுடைய வழிபாடு, 4 பெருமக்களுடைய வழிபாடு, சந்தான குறவர் பெருமக்களுடைய வழிபாடு மிக நல்லது. சிவ அடியார்களை வழிபட உங்களுக்கு எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகம் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீடு, இளைய சகோதர சகோதரி பாவகம், முயற்சி ஸ்தானம், பேச்சுக்குண்டான கம்யூனிகேஷன் சார்ந்த வீடுகளில் சஞ்சாரம் செய்கிறார்கள். 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணிய விஷயங்களில் இதுநாள் வரையில் நீங்கள் சந்தித்து வந்த மன கஷ்டங்கள் தீரும். பண கஷ்டங்கள் ஆக்கலாம். சொத்துக்கள் வருவதற்கான வழி தெரியும். நல்ல ஒரு நிலையில் உயர்வதற்கான நிலையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மனம் மகிழக்கூடிய அமைப்பு, வாய்ப்புகள் உண்டு. தொட்ட வேலைகள் துரிதமாகவே நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள். கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சீராக அமைவதால், எடுத்த வேலைகளை திறமையாகவும் துரிதமாக முடிப்பதால் நல்ல பலனும் நல்ல பேரும் புகழும் அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிட்டும். வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் சாதகமாகவே அமையும். புதிய விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் உங்கள் துணைவருடைய செயல்பாடுகளுக்காகவும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள். குடும்பத்தினுடைய நிலையை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்வீர்கள். மிதுனராசி அன்பர்களே, புத்தி கூர்மை உள்ளவர்கள். நீங்கள் எதையும் சாதித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரே நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள். எண்ணியது நடக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே கருத்து ஒற்றுமை இருக்கும். அன்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், சேம லாபங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு அனுகூலம் உண்டாக்கும். பெருமைக்குரிய நாளாக்கும். இறை வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீரும். கர்ம வினைகள் குறைந்துவிடும். ஆக இருக்கக்கூடிய இடத்தையும் நீங்கள் மிக தூய்மையாக்க வைத்துக் கொள்வதோடு அவ்வப்போது கோவிலுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையில் அங்கும் தூய்மையை கையாளுங்கள். உழவார பணி செய்வது
சிவ ஆலயங்களில் அபிஷேக ஆராதனைகள் செய்வது, இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, அன்னதானம் இடுவது, இது போன்ற விஷயங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்நாள்களில் வாழ்வில் இருக்கக்கூடிய சகல கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சஞ்சலம் நிறைந்த நாள். மனக்குழப்பங்கள் தீர சந்திர பகவானை வழிபடுங்கள். வேலை வியாபாரம் தொடர்பான எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். தொழில் முயற்சிகள் கைகூடி வரும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். கணிசமாக உயர்வதால் அதற்கேற்றபடி வருமானமும் கிடைக்கும். ஓரளவிற்கு மனதில் நிம்மதி பிறக்கும். பணம் பற்றிய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நில நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆதாயம் ஏற்படும். மனம் மகிழ்வீர்கள். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஒப்பந்தங்கள் சாதகமாகும். புதிய விஷயங்கள் கை கொடுக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகை உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. மதிப்பு உயரும். மரியாதை கூடும். சஞ்சலங்கள் இருக்கும். கவனமாக செயல்பட்டால் எல்லாம் மாறும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. மாசி மாதம் 1ஆம் நாள் தமிழ் மாத பிறப்பு. சூரிய பகவான் 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கடகராசி என்பர்கள் இந்த நாள் சிவசூரிய பகவான் வழிபாடு செய்வது விசேஷம். 8ஆம் வீட்டிலேயே சனீஸ்வர பகவானும் 3ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவானும் 9ஆம் இடத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், லாபத்தில் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. 2ஆம் வீட்டில் அதிபதியான சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம் இளைய சகோதரி பாவகத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கடகராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இன்றைய ராசி பலன்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இதனால் வரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் இன்றைய ராசி பலனை பகிருங்கள். அவர்களுக்கும் ஒரு திட்டமிடுதல் என்பது மிக எளிமையாக இருக்கும். வேலை வியாபாரம் பற்றி பார்க்கும் பொழுது இந்த நாள் மிக மிக கவனமாகத்தான் நீங்கள் நகர்த்த வேண்டும். மனதில் நினைத்து ஏதோ ஒன்றை செய்து விடாதீர்கள். நடப்பது ஒன்று, எண்ணியது ஒன்று என்பது போலத்தான் இருக்கும். வேலையாட்களிடத்தில் பொதுவாக தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அவர்களிடம் பேசுவதோ அல்லது தேவையற்ற விஷயங்களை பற்றி பேசுவதோ கூடாது. நீங்கள் எவ்வளவு உழைப்பீர்களோ அதற்கு தகுந்தாற்போல் தான் பலன் கிடைக்கும். ஆனால் நிச்சயம் பலன் வரும். பேச்சுக்களின் முகாந்திரமாக சில அனுபவங்கள் வரலாம். பேசி காரியத்தை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். வேலைக்காக வெளியே செல்பவர்கள் ஒரே சிந்தனை போக்கோடு இருப்பீர்கள். அதிலும் குடும்பம் பற்றிய எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். இதுநாள் வரையில் தம்பதிகளுக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், வாக்குப்போக்குகள் மாறும். கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்துவதிலேயே அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சில பிரச்சனைகளுக்கு நல்ல தெளிவுகள் கிடைக்கும். அதே போல பிரச்சனைகள் தீர வழிவகை கிடைக்கும். தொழில் ரீதியாக சில முகாந்திரங்கள் இருக்கும். புதிய இயந்திரங்கள் வாங்குவது, வேலையாட்கள் மற்றும் கூட்டு தொழிலை நல்ல விதமாக நடத்துவது மற்றும் கூட்டாளிகளிடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் களைவது பற்றிய எண்ணங்கள் தான் மிகுதியாகும். வேலையை பார்த்து கொண்டு உணவு சார்ந்த விஷயங்களில் அலட்சியம் இருக்காதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும்.
சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. கருத்து வேறுபாடுகள் குறையும். மன சஞ்சலங்கள் அகலும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். வேற்றுமைகள் விலக்கும். மனதில் நிம்மதி சந்தோஷத்தோடு காணப்படுவீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் உங்களுடைய எந்த செயலிலும் இருக்கக்கூடாது. சுப செய்திகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். நீண்ட நாள் ஆசைகள் கைகூடும். ஆயில்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. நல்ல அனுபவங்கள் ஏற்படும். உழைத்து முன்னேறுவீர்கள். எதிர்காலத்திற்காக சில முதலீடுகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். உழைப்பே உயர்வு தரும் என்கிற கோட்பாடு கொண்டவர்களாக செயல்படுவீர்கள். சுறுசுறுப்பு இருக்கும். வேலையாட்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் சீரான போக்கு அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 1ஆம் நாள், தமிழ் மாத பிறப்பு. ராசிநாதன் சூரிய பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியிலேயே சந்திர பகவானும் குடும்ப வாக்கு தனஸ்தானத்தில் கேத்து பகவான் 3ஆம் வீட்டினுடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம். அதே போல 7ஆம் வீட்டில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். அஷ்டமத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், 10ல் குரு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. இதுதான் இந்த நாளுக்கான கிரக அமைப்பு. இதை வைத்து பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு விஷயங்களில் உங்களுக்கு மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். மனதை கட்டுப்படுத்துங்கள். நேர்மறையான எண்ணத்தை கொண்டு வாருங்கள். அதற்கு இறைவனை வழிபட இறை நாமத்தை பாராயணம் செய்ய, ஜபிக்க உங்களுடைய பல கஷ்டங்கள் தீர வழிவகை கிடைக்கும். தினம்தோறும் நீங்கள் சிவபெருமானை ஓம் நம சிவாய எனும் மந்திரத்தை நேரம் கிடைக்கும் பொழுது வீட்டில் இருந்தபடி உச்சரியுங்கள். வெளியில் செல்லும் பொழுதோ வண்டி வாகன பயணங்களிலோ உச்சரிக்க கூடாது. ஓம் நம சிவாய எனும் மந்திரம் உச்சரிக்க உங்களுடைய கர்ம வினைகள் குறையும். எதிர்மறை ஆற்றல் சக்திகள் அழிந்து போகும். தேவையற்ற கண் ஒம்மல், கண் எரிச்சல் சார்ந்த விஷயங்கள், கண் திருஷ்டிகள் நீங்கும். ஆக சிம்மராசி அன்பர்கள் இறை வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஒரு விஷயங்கள் நீங்க மனதில் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு இருக்கும். ஒரு சில நேரம் உங்களுடைய வார்த்தைகளை கூட அவாய்ட் செய்யக்கூடிய, ஒதுக்கக்கூடிய நிலையும் வரலாம். ஒரே நேரம் போல இருக்காது. எண்ணத்தில் சில விஷயங்களில் தயக்கம் இருக்கும். யாரிடத்தில் எப்படி பேசுவது, என்ன கருத்துக்களை வெளிப்படுத்துவது. நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகத்திலும் சரி, அலுவலக வேலைகளிலும் சரி, வீட்டிலும் வியாபாரங்களிலோ தொழில் சார்ந்த ஸ்தானத்திலோ எங்கிருந்தாலும் சரி, நீங்கள் மனதளவில் யார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து பேசுவதே உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லது. வியாபாரத்திற்குண்டான விஷயங்களில் தகுந்த நபர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். மனம் போன போக்கில் எதையும் செய்யாதீர்கள், எதையும் பேசாதீர்கள். பிள்ளைகளுடைய குணத்திற்கு தகுந்தாற் போல் அனுசரித்து செல்லுங்கள். பொறுமையான வேலைகள் தான் இந்த நாள் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டு என்பார்கள். ஆக ஆத்திரத்தோடு, அவசரத்தோடு, பரபரப்போடு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு துளி அளவும் உங்களுக்கு பலனை தராது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். அலட்சியம் கூடாது. உங்களை சுற்றி யார் எப்படி இருக்கிறார்கள் என்ன என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு அடுத்தடுத்த நகர்வை நீங்கள் வைப்பது நல்லது. உணவு சார்ந்த விஷயங்களிலும் நீர் குடிக்கக்கூடிய நிலைப்பாடுகளிலும் கவனமாக இருங்கள். உங்கள் மீதான மதிப்பை நீங்கள் உருவாக்கி கொள்வது நல்லது. பொறுமை தான் உங்களுக்கு நல்லது. பொறுத்தார் புவி ஆழ்வார். பொறுமை கடலினும் பெரிது என்றார்கள் சான்றோர் பெருமக்களாக. பொறுமையாக இருந்தீர்களே ஆனால் தகுந்த பலன் நிச்சயம் வரும். நம்பிக்கையோடு இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள்.
அதிக நன்மையை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். தயக்கங்கள் நீக்கம். தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். எதை செய்ய வேண்டுமோ அதை கண்ணும் கருத்துமாக கவனிப்பீர்கள். நன்மைகள் பிறக்கும் நாள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஆலோசனைகள் கிடைக்கும். தாமதங்கள் உண்டாக்கலாம். கருத்துக்களில் மட்டும் கவனமாக இருங்கள். மாற்றங்கள் ஏற்படும். வீட்டில் பிள்ளைகளுடைய குணத்தை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நன்மையை தரும். மதிப்பு மரியாதையோடு இருப்பீர்கள். வளம் நிறைந்த நாளாகும். பொறுமை நிதான போக்கு தேவை. அப்போதுதான் உங்களுக்கு செயல்களில் நன்மைகளும் வந்து சேரும். இந்த நாள் ஏற்றம் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 1ஆம் நாள் தமிழ் மாத பிறப்பு. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்? மாசி மாதம் என்பது பல விசேஷங்கள் அடங்கிய மாதம். மாசி மகம், தீர்த்தவாரி விசேஷம், அதுபோல மாசி அமாவாசை மயான கொள்ளையும் விசேஷம். அங்காள பரமேஸ்வரி மேல்மலையனூரில் அதிவிமர்சையாக பல திருவிழாக்கள் நடக்கக்கூடிய மாதம். சகல தேவர்களும் தேவதைகளும் தீர்த்த நீராடல் காணக்கூடிய அற்புதமான மாதம். ஆக இந்த மாதம் வியாழக்கிழமை தினமான குருநாளில் பிறப்பது பல விசேஷங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தன தானிய சம்பத்துகள் அதிகரிக்க இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது இந்த நாள் விசேஷம். கோடை காலம் துவங்கக்கூடிய காலகட்டம் என்பதால் நீர்மோர் கொடுக்கலாம். மாத பிறப்பு என்பதால் யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும். தான தர்மங்கள் செய்ய செய்ய உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறையும். உங்கள் வீட்டிற்கு வெளியே கால்நடைகளுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தொட்டியில் அமைக்கலாம். அதே போல யாத்ரீகர்களுக்கு, நடப்பவர்களுக்கு குடிக்கக்கூடிய தண்ணீர் கொடுக்கலாம். நீர்மோர் தானம் செய்வது, பறவைகளுக்கு, பட்சிகளுக்கு நீர் கொடுங்கள். அது உங்களுக்கு பல சிறப்பை பெற்றுக் கொடுக்கும். விடாப்பிடியாக இருந்து சில வேலைகளை முடிப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களே, ராசியிலேயே கேத்து பகவானும் 6ஆம் வீட்டில் 3 கிரகங்களினுடைய சஞ்சாரம். அதாவது சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான். களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். அதே போல ராசியினுடைய 9வது வீடு என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் குரு பகவான், 10ல் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, விரயத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது எல்லா வேலைகளையும் திறமையாக முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இருந்தாலும் வீட்டில் உங்கள் துணைவரால் உங்களுக்கு சில அலைச்சல்கள் இருக்கும். பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குழந்தைகளுடைய வளர்ப்பு உங்களுக்கு கடினமாக உணர்வீர்கள். அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்வதற்காக சில திட்டங்களை வகுப்பது நல்லது. வரவுக்கு ஏற்றபடி செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். அதிலும் அதிகப்படியான செலவுகள் வரலாம். வரவு எட்டனா செலவு பத்தனா என்பது போல மற்ற விஷயங்களை கவனிப்பது கூட உங்களுக்கு சங்கடமாகவே இருக்கும். கன்னிராசி அன்பர்களை, பொருளாதார நிலையில் அதிக வளர்ச்சியை பெற வருமான அதிகரிப்புக்கு பல நிலைகளில் சில யோசனைகளை முன்னெடுத்து செல்வீர்கள். வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். அதற்கான பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கவனமாக செய்யுங்கள். அஜாக்கிரதை கூடாது. உணவு சார்ந்த விஷயங்களிலும் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். சிக்கல்கள் இருந்தாலும் அந்த சிக்கலில் இருந்து நீங்கள் இறை பிரார்த்தனை மூலம் வெளியே வர முடியும். நவகிரக வழிபாடு நல்லது. ஸ்ரீ குரு பகவானை வணங்குங்கள். தொழில் கை கொடுக்கும்.
மூலதனம் என்பது எந்த வகையில் இருக்க வேண்டுமோ அந்த அளவு லிமிட்டாக கச்சிதமாக செயல்படுத்துங்கள். குடும்ப உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்வதே நல்லது. லாபத்தின் அதிபதி உங்களுக்கு விரயத்தில் இருப்பதால் பணம் செலவுகள் பற்றிய எண்ணங்களே மிகுதியாக இருக்கும். ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது பல சிறப்புகளை பெற்றுத்தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அலைச்சல்கள் ஏற்படலாம், திட்டமிட்டு செய்யுங்கள். வேலையில் விடாப்பிடியாக இருந்து முடிப்பதே நல்லது. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். பக்குவம் பிறக்கும். வேலையில் நல்ல நிலைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். வாக்குவாதங்கள் நீங்கும், புரிதல் ஏற்படும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். முடியாதவர்களுக்கு இந்த நாள் நீர்மோர் கொடுப்பது நல்லது. கால்நடைகளை பராமரியுங்கள். கால்நடைகளுக்கு குடிக்க தண்ணீர் வைப்பது விசேஷம். அதே போல பறவைகளுக்கு, பட்சிகளுக்கு உங்கள் வீட்டு மாடியில் ஒரு கிணத்தில் தண்ணீர் வைத்து வருவது பறவைகளுக்கு தாகம் தீர்க்கும். இதனால் உங்களுடைய வினைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். கர்ம வினைகள் அகலும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். சிக்கல்கள் இருக்கும். எப்படியாவது அந்த சிரமமான முடிச்சுகளை அவிழ்க்க இறை வழிபாடு தேவை. இறை பக்குவம் என்பது வேண்டும். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைந்திட ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணித்து வருவதே சிறப்பு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது படிக்கக்கூடியவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். 8ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கு உரியவரான புதன் பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானமான தன பாவகத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். படிப்பின் மீதான எண்ணங்கள் செல்லும். உயர்கல்விக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். திறமைக்கு உண்டானபடி உங்களுடைய பேச்சுக்கள் அமையும். எதையும் லாபமாகத்தான் பேசுவீர்கள். பேச்சினால் ஒரு சில வேலைகள் நடக்கும்படியாக பார்த்துக் கொள்வீர்கள். அனாவசியமான பேச்சுக்கள் என்பது இருக்காது. தேவையற்ற விஷயங்களிலும் நீங்கள் தலையிட மாட்டீர்கள். வேலை தொடர்பாக அலுவலக விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். உங்களை விட்டு விலகியவர்கள் மீண்டும் வருவார்கள். சக நபர்களுடைய ஆதரவின் மூலம் வேலைகள் விருத்தியாக்கும். திருப்திகரமாக நடப்பீர்கள். பேர் புகழ் வந்து சேரும். நலம் நிறைந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே. தேவைகளுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய வாழ்க்கையின் நிலையை சீர்படுத்திக் கொள்வீர்கள். வியாபார வேலைகளில் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். வருமானம் பிறக்கும். கடந்த கால சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். மாற்றொரு வழிமுறைகளை கையாளுவீர்கள். அசதிகள், உடல் கஷ்டங்கள், உடல் உபாதைகள் மறையும் நாள். அடிப்படை கல்வி தொடரக்கூடியவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் பிறக்கும். தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய நாள். உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக அமைந்திட இறை வழிபாடு செய்ய வேண்டும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷத்தையும் தன லாபத்தையும் உண்டு பண்ணும். க்ஷேமங்கள், லாபங்கள் பிறக்கும். வர்த்தகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஓரளவிற்கு பலன் கிடைக்கும். பங்கு சந்தை தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்கள். நண்பர்கள் நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு சில நன்மைகளும் கிடைக்கும். எதிர்மறையாக இருந்த விஷயங்கள் மறைந்து போகும். நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள்,
அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். உயர்ந்த பண்பினை ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீர்கள். நலம் நிறைந்த நாள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு சிறந்தது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகள் இருக்கும். தேவைகள் நிறைவேறும். தவறிப்போன வாய்ப்புகள் கிட்டும். ஒத்துழைப்பு உண்டாக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். அசதிகள் மறையும். உடல் உபாதைகள் தீரும். நம்பகத்தன்மையாக இருப்பீர்கள். உங்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். வியாபார பணிகளில் சாதகமான சூழல்கள் அமையும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் உள்ள இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம், மாசி மாதம் 1ஆம் நாள். வியாழக்கிழமை என்பது குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கலாம். தமிழ் மாத பிறப்பில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன், எதெல்லாம் மாறப்போகிறது என்பதை பார்க்கலாம். இன்றைய நாள் மாறி இருக்கக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லும் பொழுது, விருச்சிக ராசி அன்பர்களை இது நாள் வரையில் 3ஆம் இடமான மகரத்திலிருந்த சூரிய பகவான் கும்பத்திற்கு பிரவேசிக்கிறார். இதுவே இந்த நாளுக்கான கிரக பயிற்சி. அது மட்டுமல்ல, பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 7ஆம் இடம் குரு பகவான் களத்திர ஸ்தானத்தில், அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, உங்களுடைய ராசி அதிபதி. ராசியினுடைய 10ஆம் வீட்டில் சந்திர பகவான், லாபத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம். தமிழ் மாத பிறப்பு என்பதால் சிவ பார்வதி வழிபாடு மிக நல்லது. 4 பெருமக்களுக்கு வஸ்திரங்கள் சாற்றி வழிபடுங்கள். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர ஆறுகளில் ஸ்நானம் செய்யலாம். நதி மற்றும் குளங்களில் சமுத்திர ஸ்நானம் மிக மிக நல்லது. சகல ஆலயங்களிலும் இறைவனையும் இறைவியையும் சகல மூர்த்திகளையும் தீர்த்தவாரி செய்யக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம். மாசி மகம் தினத்தன்று எல்லா ஆலயங்களிலும் தெய்வங்களை சமுத்திர ஸ்நானம் செய்ய வைப்பார்கள். அல்லது ஆற்றிலோ அல்லது குளத்திலோ ஸ்நானம் செய்து வைத்து வழிபாடு முறைகளை முறையாக செய்வார்கள். ஆகவே இந்த மாசி 1ஆம் நாள் என்பதால் மன கஷ்டங்கள் விலக, தேவையற்ற எண்ணங்கள் அகல, அதிர்ஷ்டம் பெருக சமுத்திர ஸ்நானம் செய்வது விசேஷம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். மன மகிழ்வாக வேலைகளை கவனிப்பீர்கள். தொழிலில் இருக்கக்கூடிய புரிதல்கள் உண்டாகும். வண்டி வாகன பயணங்களில் ஆதரவு நிறைந்ததாக இருக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு வருமான வளர்ச்சி அதிகம் உண்டு. உழைப்பீர்கள். உங்களுடைய ஊதியத்தை அதிகமாக பெறக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். நிர்வாகத்தில் நீங்கள் யார் என்பதை உறுதிப்படுத்துவீர்கள். உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு எதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த விஷயங்களில் மட்டும் கராராக இருந்து செயல்படுவீர்கள். இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும். நண்பர்களிடத்தில் ஆதரவுகள் மேம்படும். அதிக நன்மைகள் இருக்கும் நாள். விவசாய வேலைகளில் ஆதாயம் ஏற்படும். மன மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி,
மகரம், விருச்சகம், பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆதரவுகள் மேம்படும், நன்மைகள் பிறக்கும். புதிய விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள், ஆற்றல் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றங்கள் உண்டாகும். இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. குரு கடாட்சம் பெற, குருவருளை பெற வழிபடுங்கள். ஆதாயம் ஏற்படும். இன்பம் நிறைந்த நாளாகும். விவசாய துறைகளில் வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். திறமைகள் சீராகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 1ஆம் நாள், தமிழ் மாத பிறப்பு. சூரிய பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்திற்கு பிரவேசிக்கிறார். அதாவது மகரத்திலிருந்து கும்ப ராசிக்கு இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவான் பிரவேசிப்பார். ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான் என 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றனர். சுகஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், 6ஆம் இடத்தில் குரு பகவான், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான், 10இல் கேத்து பகவான். இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவான் உங்களை ஆளக்கூடிய கிரகம். அவர்தான் இந்த நாளையும் ஆளுகிறார். ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவான் அதிபதியாக இருப்பதால் முருகப்பெருமானை வழிபடுவது, அதிலும் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை தியானிப்பது, வழிபடுவது மிகப்பெரிய ஒரு நன்மையையும் நல்ல பலனையும் கொண்டு வரும். குரு பார்க்க கோடி நன்மை. ஆக குருவே உங்களுடைய ராசி அதிபதியாக இருப்பது மிக விசேஷம். தனுசு ராசி அன்பர்கள், ராசியினுடைய அமைப்புப்படி இந்த நாள் உங்களுக்கு வெளி விஷயங்களில் வெளி வேலைகள் அதிகமாக இருக்கும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். வேலைகளை செய்ய வேண்டும் என்கிற ஈடுபாடு உண்டாக்கும். மனதில் தெளிவும் நல்ல சிந்தனைகள் ஏற்படும். தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் அகலும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் சில கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. எதை செய்தாலும் இறைவனுடைய அனுகிரகம் வேண்டி செய்யுங்கள். கோவில்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, திருப்பணிகளுக்கு உதவி செய்வது, கும்பாபிஷேகம் நடத்தி வைப்பது என்று பல நிலைகளில் உங்களுடைய உழைப்பை அதில் வெளிப்படுத்துங்கள். பங்கு பெறுவது மிக நல்லது. குழந்தைகளுடைய செயல்பாடுகள் நன்மையை தரும். அனுசரித்து செல்வீர்கள். சமூக படிப்புகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகள் அமையும். அதிக பாசம் நிறைந்த நாளாகும். வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளிடத்தில் வெளிப்படையாக அது குழந்தைகள் போல பாவித்து அதற்குண்டான சில நல்ல விஷயங்களை எடுத்து செய்வீர்கள். பெரியவர்களிடத்திலும் சரி, வீட்டில் இருப்பவர்களிடத்திலும் சரி, அனுசரணையான போக்கோடு நடந்து கொள்ளுங்கள். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. வியாபாரத்தில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடும். துறை சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வமாக இருக்கக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகப் பெருமானை வணங்குங்கள். ஆர்வம் ஏற்படும். அதிக நன்மைகள் பிறக்கும்.
தெய்வ கடாட்சத்தை பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ சுக்கிர பகவானை வணங்குங்கள். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது நல்லது. வளர்ச்சி நோக்கி பயணிக்கக்கூடும். மேன்மைகள் உண்டாக்கும். ஆலோசனைகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். சூரிய பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார். ஆக சூரிய நமஸ்காரம் செய்வது அதீத புண்ணிய பலன்களை தரும். பாசம் நிறைந்த நாள். மாணவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். குழந்தைகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மகர ராசி அன்பர்களே, மாசி மாதம் 1ஆம் நாள் உங்கள் ராசியிலிருந்து சூரிய பகவான் 2ஆம் வீடு குடும்பஸ்தானமான கும்பராசிக்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். அதே போல பார்வதி பரமேஸ்வரனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து 4 பெருமக்களுக்கு புத்தாடைகள் வாங்கி உடுத்தலாம். இப்படி செய்வதால் எல்லாம் வல்ல ஈசன் சிவ பார்வதியினுடைய அனுகிரகம் சித்திக்கும். ராசிக்கு 2ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறார்கள். சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான். 3ஆம் வீட்டில் ராகு பகவான், சுக்கிர பகவான். 5ஆம் இடம் குரு பகவான். 6ஆம் இடம் ருணரோக சத்ருபாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான். மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. அதே போல 9ஆம் வீடு கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசி அமைப்பினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மிக கவனமாக, தெளிவாக, நுட்பமாக ஆராய்ந்து செய்ய வேண்டிய நாள். மதிமமான பலன்களை இருக்கும். எதையும் அதிகம் எதிர்பார்க்காதீர்கள். கிடைத்ததை கொண்டு திருப்திகரமாக இருங்கள். போதுமென்ற மனமே பொன் செய்யும் மனம். அந்த மனதை இந்த நாள் வைக்க வேண்டும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக புரிந்து கொண்டு செய்யுங்கள். எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவசரப்படாதீர்கள். பரபரப்பு கூடாது. குடும்ப நபர்களிடத்தில் உணர்ச்சி வசப்படாதீர்கள். தம்பதியர்கள் இருவருமே கருத்து ஒற்றுமையோடு இருக்க முயற்சி செய்யுங்கள். திடீர் செலவுகள் வரலாம். வீண் விரயங்கள் உண்டாகலாம். தேவைக்கு தகுந்தபடியான பணம் என்பது காணப்படாமல் நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்கும். வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். எதையும் நேர்த்தியாக்க செய்யுங்கள். மன சஞ்சலங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மாற்றும். சுறுசுறுப்பாக இருக்க முற்படுங்கள். கவலைகள் அகல. இறை பிரார்த்தனை செய்வது, அம்பிகை வழிபாடு செய்வது, அதிகமாக தண்ணீர் குடிப்பது, இரவு நேரத்தில் பால் உணவுகளை சாப்பிடுவது விசேஷம். செய்யும் வேலைகள் உங்களுக்கு இழுபறியாகவே இருக்கும். மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருங்கள். ஆலோசனைகள் பெற்று முடிவெடுப்பது நல்லது. வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். தம்பதியர்களுக்கிடையே பண ரீதியாக சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். குழந்தைகளுடைய செயல்பாடுகளால் செலவுகள் உண்டாக்கும். விரயங்கள் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயம், அரசாங்கத்திற்கான காரியங்கள் செய்வது நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவானை வணங்குங்கள். சிவசூரிய பகவான் உங்களுக்கு அதீத நன்மையை கொடுப்பார். எதையும் சிந்தித்து செய்ய வேண்டும். நேர்த்தியாக இருப்பது நல்லது. வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். சோர்வுகள் நீங்கும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலம்.
செய்யக்கூடிய தொழிலில் கவனமாக இருங்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடக்க வேண்டும். அவசரம் கூடாது. வீண் விரயங்கள் செய்யாதீர்கள். ஆடம்பரங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் முன்னேற்றங்கள் ஏற்பட இறை வழிபாடு ஒன்றே சாலச் சிறந்தது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 1ஆம் நாள் தமிழ் மாத பிறப்பு. மகரத்திலிருந்து சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பிரவேசிக்கிறார், அதாவது கும்பத்திற்கு. ராசியிலேயே சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. 6ஆம் இடம் ராசியினுடைய அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு களத்திரத்தில் 7ஆம் வீட்டில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான். உங்களுடைய ராசிக்கான நிலை எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமையும் என்பதை அறியலாம். கும்பராசி அன்பர்களே, எண்ணிய வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். இதுநாள் வரையில் 7ஆம் வீட்டின் அதிபதி உங்களுக்கு மறைவு பாவகத்தில் விரயத்தில் சஞ்சாரம் செய்தார். அதனால் இதுநாள் வரையில் புரிதல் இல்லாமல் இருந்த தம்பதிகளுக்கு ஓரளவிற்கு ஒற்றுமை இருக்கும். கருத்து ஒற்றுமை ஏற்படலாம். சூரிய பகவான், புதன் பகவான், சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இவர் உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியே. தம்பதியர்களுக்குள் புரிதலும் நல்ல சூழ்நிலைகள் உண்டாகும். கருத்து வேறுபாடுகள் மறையும். கூட்டாளிகளுடைய குணநலன்களை அறிந்து செயல்படுவீர்கள். பிள்ளைகளுடைய செயல்கள் மகிழ்ச்சியை தரும். எண்ணிய காரியங்கள் கை கொடுக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கடனிலிருந்து வெளிவர வழிவகை உண்டு. புதியவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். பகை விலகும் நாள். எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும். நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். விரதங்களை அனுஷ்டிப்பது நல்லது. இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்து வாருங்கள். சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு நீங்கள் வரக்கூடும். தேவையற்ற விரோத தன்மை கொண்டவர்கள் கூட காணாமல் போகலாம். வீட்டில் பிள்ளைகளுடைய செயல்கள் பெருமைக்குரியதாக அமையும். இறை வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வருவீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். தன தானிய அபிவிருத்தி, சம்பத்துகள் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் படி இந்த நாள் உங்களுடைய வியாபாரத்திலும் தொழிலிலும் கையாளுங்கள். நிச்சயம் ஏற்றம் பிறக்கும். பண வருமானம் உயரும். பணப்புழக்கம் காணப்படும். விரும்பியதை வாங்குவீர்கள். குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணம் ஈடேறும். காரியம் கைகூடும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. கருத்து வேறுபாடுகள் மறையும். எண்ணிய வேலைகள் கை கொடுக்கும். மனதில் நிம்மதி பிறக்கும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அறிமுகங்கள் கிடைக்கும். பகை விலகும். எதிரிகள் தொல்லைகள் அடங்கும். விரும்பியதை நடத்தி காட்டுவீர்கள். கூட்டாளிகளுடைய செயல்கள் உங்களுக்கு திருப்தியை தரும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் உண்டாக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ
குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் மாசி மாதம் 1ஆம் நாள், தமிழ் மாத பிறப்பு. சிவபெருமானையும் பார்வதி பரமேஸ்வரனை வழிபடுவதற்கு உகந்த நாள். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அன்னதானம், வஸ்திர தானம், பொருளாதாரத்திற்குண்டான உதவிகள், மளிகை பொருட்கள் கொடுக்கலாம். ராசியினுடைய நிலை வைத்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை அறியலாம். குரு நாள் உங்களுடைய ராசி அதிபதி தான் இந்த நாளை ஆளுகிறார். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். சகல பிரச்சனைகள் படிப்படியாக தேர்ந்து வரும். நெருக்கமானவர்களுடைய குணநலன்களுக்கு ஏற்றாற்போல் சில பொருட்களை கொடுப்பீர்கள் அல்லது சில குணநல ரீதியாக விட்டு கொடுத்து செல்வீர்கள். புதியவர்களுடைய ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள். இந்த நாள் சுகம் குறைந்த நாளாகத்தான் இருக்கும். குழப்பம் வேண்டாம். பூர்வ புண்ணியாதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் மனக்குழப்பங்கள் இருக்கும், கிளேசங்கள் இருக்கும். ஒரு தன்மையான ஒரு புரிதல் இருக்காது. தம்பதிகளுக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எதையும் நேர்த்தியாக சிந்திக்க வேண்டும், நேர்மறையாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் சக நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை விறுவிறுப்பாக முடிக்க வேண்டிய நாள். கையில் இருக்கக்கூடிய பொருட்களை பத்திரப்படுத்துங்கள். மன அமைதி பெற தியானம், யோகாசனங்கள் செய்வது, மௌன விரதத்தை கடைபிடிப்பது விசேஷம். வெளியே போகக்கூடியவர்கள் பொருட்களினுடைய நிலையை உணர்ந்து அதனை பத்திரப்படுத்துங்கள். பணம், பொருள், நகை இதை சார்ந்த விஷயங்களில் விலை உயர்ந்த பொருட்கள் கையாளக்கூடிய விதங்களில் நிதானம் தேவை. சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாக இருந்தால் புதிய சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள், ஆசைகள் கைகூடும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். குழப்பங்களும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த குழப்பமான நிலைகள் மாற தண்ணீர் அதிகமாக குடியுங்கள். பசுவிற்கு பரங்கிக்காய், அதாவது மஞ்சள் பூசணிக்காய் தானம் செய்வது விசேஷமானது. அதே போல கோவில்களில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு ஒருவருக்காவது இனிப்பு பண்டங்கள், பக்ஷணங்கள் வைத்து தட்சிணை கொடுத்து அவர்களிடத்தில் ஆசி பெற்றுக் கொள்வது குருவருளை கொண்டு சேர்க்கும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நாள். அனுசரித்து செல்லுங்கள். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. 7ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு விரயத்தில் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதே போல 7ஆம் வீடு கேத்து பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. தம்பதியர்கள் இருவருமே ஒற்றுமை உணர்வோடு இருக்க வேண்டியது நல்லது. தேவையற்ற வீண் விஷயங்களில் தலையிடாதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள். கொடுக்கக்கூடிய பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆவண விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவ பார்வதி தேவியை வணங்குங்கள். சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எதிலும் கவனம், எங்கும் கவனமாக இருக்க வேண்டும். நேர்மறையான எண்ணங்களோடு இருங்கள். நல்ல விஷயங்களை மட்டுமே கவனித்து பேசுங்கள். மனக்குழப்பத்திற்கு ஆட்படாதீர்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. உதவிகள் கிடைக்கும். குழப்பங்கள் இருக்கும். இருந்தாலும் கடன் பற்றிய சில நபர்களுடைய ஆதரவுகள் உண்டு. சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் உருவாகும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.